தமிழ்நாடு போலீஸை சேர்ந்த ஒரு 5 பேர் அஜித்குமார்னு ஒருத்தரை அடித்து கொன்னிருக்காங்க. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அதை பற்றி நான் இப்போ பேச போகிறதுல அது எல்லாருக்குமே தெரியும். என்ன நடந்திருக்க கூடாது, என்ன பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இனி எப்போவுமே இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் இந்த எபிசோடுடைய ஆப்ஜெக்டிவ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக், அடிப்படை இன்டெலிஜென்ஸை கொண்டு அந்த லாஜிக்கை கொஞ்சமாவது அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 5 போலீஸ்காரங்களும் இன்றைக்கி அஜித்குமார் இறந்து போயிருக்க மாட்டார், இவனுங்களும் இன்றைக்கி ஜெயிலில் இருக்க மாட்டாங்க. இப்போது அவன் மேலே ஒரு தெஃப்ட் கேஸ், அந்த சஸ்பெஷனில் தான் அவனை வந்து என்கொயரிக்குன்னு கூப்பிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ தெஃப்ட் கேஸ் அப்படின்னா 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்கணும், அதாவது தொடர்ந்து இதே தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனாக இருக்கணும். 1. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டராக இருக்கணும், அதாவது இதை தொழிலாக பண்ணாமல் முதல் வாட்டி ஏதோ ஒரு ஆசைப்பட்டு திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். 3வது ஆப்ஷன், அவன் இன்னசென்ட், அவன் திருடவே இல்லை. இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது, இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஒருவேளை அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தான்னா திரும்ப இந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில், அவ்வளோ சின்ன ஒரு ஊரில் அவன் வந்து போலீஸ் பார்வையிலேருந்து தப்பிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக அவன் பேரில் அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி 2 எஃப்ஐஆர் 3 எஃப்ஐஆர் இருக்கும், போலீஸ் ரெக்கார்ட்ஸில் அவன் பேர் இருக்கும், இதுக்கு முன்னாடி அவனை என்கொயரிக்குன்னு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கும். அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்தால் அவன் பேரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, விச் மீன்ஸ் அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டராக இருந்தால் இவங்க அடித்த அடிக்கு 4வது அடியெலாம் அவன் சொல்லியிருப்பான். எனி ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர், போலீஸ் அடினா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், எனி ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் 4வது அடியில் அவன் சொல்லிவிடுவான். ஐயா தெரியாமல் எடுத்துட்டேன், இந்த இடத்துல வச்சுருக்கேன், இந்த அர்ட்டை கொடுத்துருக்கேன்னு சொல்லிவிடுவான். அடி தாங்க முடியாது அவனால். சாகிற வரைக்கும் அவன் அடி வாங்கியிருக்கான்னா அப்போ அவன் கண்டிப்பாக எடுக்கலைன்னு தான் அர்த்தம். 3rd ஆப்ஷன் இஸ் அவன் எடுக்கலை. ஸோ அப்போவே 4 அடி அடித்து ஒரு அரை மணி நேரம் அவனை அடிக்கிறாங்க, அவன் எதுவும் சொல்லலைங்கும் போதே இந்த 5 போலீஸ்காரங்களும் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ்காரங்கன்னு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, நான் போலீஸ் இல்லை, இந்த 5 ரவுடிங்களும் என்ன சொல்லியிருக்கணும், அவங்களுடைய இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்த ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஒரு புட்சாலி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் விசாரித்து பார்த்துட்டோம், அவன் அடி வாங்குறான் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான், அவன் வந்து அவனை பார்த்தா ஹேபிச்சுவல் அஃபெண்டராக தெரியல, அவன் எடுக்கலை சார் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கான அடிப்படை நாலேஜ், அடிப்படை இன்டெலிஜென்ஸ் கூட இல்லாதவங்க தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்கன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆண்டாண்டு காலமாக தமிழ் சினிமாவில் ரொம்ப காமெடியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டைலாக், ஸ்டேஷனில் வச்சு முட்டி தட்டிடுவேன். அதாவது அது எவ்வளோ பெரிய ஒரு கிரிமினல் அஃபென்ஸுங்கிறது கூட தெரியாமல் நாமளும் அதை ஒரு சாதாரணமான ஒரு ஜோக்காக எடுத்துக்கிட்டு அதுக்கு சிரிச்சுக்கிட்டு வேற இருந்திருக்கோம் இத்தனை வருஷமாக. இது எதை காட்டுதுன்னா தமிழ்நாடு மக்களுடைய அறியாமை. போலீஸ் அப்படிங்கிறவங்க எது வரைக்கும் போகலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, போலீஸுடைய லிமிட்ஸ் என்ன, இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாத ஒரு இக்னோரன்ஸ். அண்ட் அந்த இக்னோரன்ஸை தான் நம்ம போலீஸ்காரங்களும் ரொம்ப வருஷமாக கன்வீனியண்ட்டாக நமக்கு எகெயின்ஸ்டாக அன்லாஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு கல்மினேஷன், ஒரு எண்ட் கார்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த அஜித்குமாரோட கொலை நம்ம தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற சில பேருடைய அட்ராசிட்டிஸ்க்கும் எண்ட் கார்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த எபிசோடை பேச ஆரம்பித்தேன். இதுக்காக என்னால் முடிஞ்சது என்னுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வெரி சீனியர் அட்வொகேட் மிஸ்ஸஸ் செல்வகுமாரி, அவங்க கூட ஒரு வீடியோ கால் டிஸ்கஷன் ஒன்று நடத்தினேன். இன்றைக்கி அஜித்குமாரோட மர்டருக்கு அப்புறம் ஒவ்வொரு தமிழனோட மனசுலையும் இருக்கக்கூடிய கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், நாளைக்கு நமக்கும் இப்படி ஒன்று நடந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம், இது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட முன் வச்சு அதுக்கான கிளாரிஃபிகேஷனை அவங்களும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னா தமிழ்நாடு போலீஸை பற்றி தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன விளாவரியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் 2 விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, நான் இன்றைக்கி அரசியல் பேச வரல, ஏன்னா இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். போலீஸ் அட்ராசிட்டிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் கஸ்டோடியல் டார்ச்சர், கஸ்டோடியல் டெத்ஸ் கண்டினியூஸாக வருஷக்கணக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த போலீஸ் அட்ராசிட்டிஸ் மட்டும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 40-50 இயர்ஸாக நடக்குது. ஸோ இதில் அரசியல் எங்கே வந்துச்சு? இன்ஃபேக்ட் வாட் இட் கோஸ் ஆன் டு ஷோ, இது எதை காட்டுது அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில பேர், அப்படி தானே சொல்லணும், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில பேர் எந்த கட்சி, எந்த ஆட்சி, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் யாருக்கும் பயப்பட்டதாகவோ கட்டுப்பட்டதாகவோ தெரியல. ஆட்சிகள் எவ்வளவு மாறினாலும் அட்ராசிட்டிஸ் மட்டும் மாறினதாகவும் தெரியல. அண்ட் 2வது, எல்லா போலீஸ்காரங்களும் கெட்டவங்களும் இல்லை. டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நல்லவங்களும் இருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இறந்து போன அஜித்குமாருக்கான எபிசோடு இல்லை, இனி ஒரு அஜித்குமார் இறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எபிசோடு தான் இது. இன்றைக்கி அஜித்குமார் இறந்து போனதுனால இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக இருக்குது. எத்தனை பேர் எந்த தப்பும் பண்ணாமல்
இறந்தும் போகாமல் போலீஸ்கிட்ட அடி வாங்கி வாங்கி உடம்புலையும் மனசுலையும் காயங்களோட வலியோட வெளியில் கூட சொல்ல முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை பேர் இருப்பாங்க. ஏன் இந்த எபிசோடை பார்த்துட்டு இருக்கிற உங்களையே எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாடு போலீஸோடைய தமிழ்நாடு போலீஸில் சில பேருடைய அநியாயமான ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாகி வலிகளோட சொல்ல முடியாமல் எத்தனை பேர் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த எபிசோடு. அன்றைக்கி அஜித்குமாரை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்தில் வச்சு அடித்து உதச்சி போலீஸ் டார்ச்சர் பண்ண போது அந்த ஊர்க்காரங்க, பொதுமக்கள், அவனுக்கு வேண்டியவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே சுற்றி நின்றுக்கிட்டு அவன் ஐயோ அம்மான்னு அலறதை காதால் கேட்டுக்கிட்டு பதறிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்களே தவிர யாருக்குமே அவனை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. டெம்போ வண்டி எங்க நிக்குது, இறக்கி கூட்டிட்டு போனாங்க. நாங்க பார்த்தோம் கடைக்காரங்க, ஆனா அந்த சவுண்ட நாங்க கேட்டுக்கிட்டே தான் கடைக்கார பூரா இருக்கும். ஐயோ அம்மா, ஐயோ 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 ஐயோன்னு கத்துனேன். அடி, அந்த தடி அடி சவுண்டு டமா டமா டமர்னு மாத்தி மாத்தி கேட்கதான் செஞ்சுச்சு. வந்தவங்களை ஃபுல்லா வெளியில போங்க, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி கேட்ட அடைச்சிட்டாங்க. இங்கிட்டும் அடைச்சிட்டாங்க, அங்கேயும் அடைச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த பல பேர்ல ஒரு சில பேருக்காவது சட்டத்துடைய அடிப்படை விஷயங்கள், பேசிக் லா என்னங்கிறது தெரிஞ்சிருந்தால் ஒருவேளை போலீஸை பார்த்து பயந்துகிட்டு இன்ஆக்டிவா நிற்காம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து அன்றைக்கி அவனை காப்பாற்றிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு வகையில் போலீஸோட அடி அஜித்குமாரை கொண்டு இருக்குன்னா, இன்னொரு வகையில் பொதுமக்களுடைய அறியாமையும் இதுக்கு காரணமாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. இது மாறணும். நம்ம ஊரில் ஒருத்தனுக்கு இப்படி நடந்தால் நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும், எப்படி அவனை காப்பாற்றணுங்கிறது இனிமேலாவது பொதுமக்களுக்கு தெரியணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் ஆல் அட்ராசிட்டிஸ் ஆர் போலீஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப். என்னென்ன அட்ராசிட்டிஸ் நம்ம போலீஸ்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றா விஷுவலாக பார்ப்போம். பார்த்துட்டு இந்த ஒவ்வொன்றும் நடக்கும்போதும் அவங்க கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்க நாம என்ன பண்ணலாம் அதையும் தெரிஞ்சுக்குவோம். வெரி குட் ஈவினிங் மேம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். குட் ஈவினிங் சார். மை ப்ளஷர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேடம், இப்போ ரோட்ல எல்லாம் பார்க்கணும், எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்ல, வில்லேஜஸ்ல, அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பெரிய லெவல்ல எஜுகேஷன் இல்லாத ஒரு செக்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா, நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல 4 பசங்க நின்று பேசிட்டு இருக்காங்க, வயசு பசங்க நின்று ஸ்கூட்டர் பைக் வச்சு பேசிட்டு இருக்காங்கன்னா, அந்த சைடா வர ஒரு கான்ஸ்டபிள் அவங்கள கூப்பிடுறதே பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிட மாட்டாரு. அந்த இடத்துல கூப்பிடும் போதே டே இங்க வா அப்படின்னு மரியாதை இல்லாம ஒரு ஏக வசனத்துல கூப்பிடுறாரு இல்லையா, அது சட்டப்படி அது பர்மிசிபிள். அது நிச்சயமா பர்மிஷன் கிடையாது. ஆர்டிகல் 21 பிரகாரம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் ஒரு சுதந்திரமான, ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒரு குடிமகனுக்கும், இந்திய குடிமகனுக்கும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதை மீறும் போது இதெல்லாம் வந்து வயலேஷன், அவங்களுடைய உரிமையை மீறக்கூடிய ஒரு செயல். இல்லாட்டி 296 பிஎன்எஸ் கீழே அவங்க ஆபாசமா பொது வெளியில என்னைய பேசினாங்க அப்படிங்கறது கீழாக அவங்க மேல வழக்கு தொடுக்க முடியும். சரி, இப்ப போலீஸ்க்கு ஒருத்தர் மேல அதுல டவுட் இருக்கு. ஏதோ தெஃப்ட் கேஸ்னே வச்சுக்கோங்க. இது இப்ப நகை திருட்டு போச்சுங்கிறாங்க. இப்போ நகை திருட்டு போச்சு, ஒரு தெஃப்ட் கேஸ், ஒருத்தர் மேல டவுட் இருக்கு. ஒரு வீட்டுக்கு போய் போலீஸ் அவங்கள என்கொயரிக்கு கூப்பிடும்போது, முக்காவாசி கேசஸ்ல போலீஸ் கையை வீசிக்கிட்டு போய் என்கொயரிக்கு வா, ஐயா கூப்பிடுறாருன்னு சொல்லி தர நிறுத்திட்டு போறாங்க ஸ்டேஷனுக்கு. அது கரெக்டா? இல்ல போலீஸ் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணுமா அந்த மாதிரி என்கொயரிக்கு கூப்பிடுறதுக்கு? நிச்சயமா. யார நீங்க வழக்கு ஒருத்தவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல, அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள விசாரிக்கவே கூப்பிட முடியும். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் 41A நோட்டீஸ்னு சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்ட பிரகாரம் முன்பு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். அதாவது சந்தேகத்துக்குரிய நபரா இருக்கட்டும், இப்ப யார் மேல என்ன மாதிரியான என்கொயரி இருந்தாலும் சம்மன் கொடுக்காம, எந்த ஒரு எழுத்துப்பூர்வமா கொடுக்காம யாரையும் விசாரிக்க காவல்துறை அதிகாரிகளுக்கோ இல்ல கான்ஸ்டபிளுக்கோ எஸ்ஐக்கோ எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவங்க கேட்கலாம், பொதுமக்கள் என்ன காரணத்துக்காக என்னை விசாரிக்கிறீங்க, எதனால எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா, சம்மன் கொண்டு வந்திருக்கீங்களா, என்னைய ஏதாவது அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பொதுமக்கள் தைரியமா முன்வைக்கலாம். ஒரு பையனை இப்ப அஜித்குமார் மாதிரி ஒரு பையனை அந்த 41 என்ன சொன்னீங்க, அந்த டாக்குமெண்ட் பேர் என்ன சொன்னீங்க? 41 தான். 41A நோட்டீஸ் சிஆர்பிசி, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் இப்பொழுது 35 பிஎன்எஸ். ஓகே, அந்த பர்టిక్యులர் நோட்டீஸ் இல்லாமல் அந்த அஜித்குமார் மாதிரி ஒரு பையனை இன்கொயரிக்கு கூப்பிடும்போது அவங்க வரமாட்டேன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அந்த நோட்டீஸ் இல்ல. அப்படியே அவங்க சொன்னாலும் வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நான் அப்படிதான் முக்காவாசி கேசஸ்ல போலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. சோ அந்த மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போகும்போது அந்த பையனுடைய சொந்தக்காரங்க, வீட்டுல இருக்கிறவங்க ஒரு லாயரை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நோட்டீஸ் இல்லாம எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க, நம்ம இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு
ஒரு கேஸ வந்து அந்த போலீஸ் மேலேயே போடலாம் இல்லையா? எந்த ஒரு சம்மனும் இல்லாம, எந்த ஒரு நோட்டீஸும் இல்லாம, எஃப்ஐஆர் பதிவு படாம, வெர்பலி கூப்பிடுறது வந்து சட்டப்படி மிக, மிக ஒரு பெரிய குற்றம். அப்படிப்பட்ட வயலேஷன்ல மீறக்கூடிய போலீஸ் அதிகாரிங்க மேல வந்து பொதுமக்கள் வந்து புகார் அளிக்கலாம். 2வது கோர்ட்டையும் அணுகலாம். பக்கத்துல இருக்க கோர்ட்டுக்குமே நீங்க கால் பண்ணி, இது மாரி அத்துமீறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பொதுமக்களுக்கு. இத பொதுமக்கள் தெரிந்து வச்சிருக்கணும். இத பத்தின ஒரு புரிதல் பொதுமக்களுக்கு இருந்திருந்தால், அஜித் குமார அடிச்சு இழுத்துட்டு போன அப்பவே வந்து அவங்க கோர்ட்டுக்கு போயி, இத ஜட்ஜ் கிட்டயோ, அங்க அங்க இருக்கிற அத்தாரிட்டீஸ் கிட்ட இத எக்ஸ்பிளைன் பண்ணி தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஃபர்தரா வந்து போலீஸ் வந்து அவங்க என்னென்ன பண்ணினாங்களோ அதெல்லாம் பண்ணாமல் தடுத்து நிறுத்தி அந்த உயிரை காப்பாத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த நாலேஜ் பப்ளிக்கு இருந்திருந்தால். நிச்சயமா. யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தா கூட, "நீங்க சம்மன் கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன காரணத்துக்காக அவர அடிக்கிறீங்க?" அப்படின்னு அந்த பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்தே கேட்டிருக்கலாம். எல்லாருமே ஆ சேர்ந்து தட்டி கேட்டிருந்திருக்கலாம். இல்ல ஒரு பக்கத்துல இருக்கிற லாயர கூப்பிட்டிருந்திருக்கலாம். அந்த மாரி கூட்டிட்டு போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சோ, இல்ல வெளியில வேற எங்கேயாவது வச்சோ, அந்த அக்யூஸ்ட அடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு உரிமை இருக்கா? எடுத்த எடுப்புக்கு இந்த மாரி சின்ன சின்ன பெட்டி கேஸஸ்லாம் வந்து அடிப்பதற்கோ, இல்ல எந்த ஒரு உரிமையும் போலீஸ் அதிகாரிக்கு கிடையாது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு வாய்மொழி வழியா தான் அவங்க கிட்ட வந்து என்ன மாதிரியான குற்றம் எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறது வந்து விசாரிக்கணும். ஒருத்தங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு குற்றமா இருந்தாலும் சரி, ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளார மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். நிறுத்தறதுக்கு முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதாவது கைது செய்யப்பட்ட நபருக்கான உரிமைகள் கொடுக்கப்படுதோ இல்லையோ, அந்த கைது செய்யப்பட்ட நபர அடிக்கிறதுக்கான எந்த உரிமையுமே போலீஸ்க்கு இல்ல. எஸ்பெஷலி இந்த மாரி தெஃப்ட் கேஸஸ், இந்த பைக் திருட்டு போச்சு, நகை திருட்டு போச்சு. இதுலலாம் வந்து ஒரு பிக் பாக்கெட் கேஸ். இதுலலாம் வந்து ஒருத்தர கூட்டிட்டு போய் அடிச்சு துன்புறுத்தக்கூடிய எந்த ரைட்டும், எந்த உரிமையும் போலீஸ்க்கு கிடையாது. இல்லீங்களா? இதுக்கு முக்கிய காரணம் போலீஸ் அதிகாரிகளுக்கு சரியான பயிற்சி கொடுப்பதில்ல. அவங்கள வந்து எப்படி விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பயிற்சியே நெறைய பேருக்கு இல்ல அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இது ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாவே நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. போலீஸ் ஆக்ட்ல தெளிவா இருக்கு. என்ன மாதிரியான எப்படி விசாரிக்க வேண்டும், எந்த முறையில விசாரிக்க வேண்டும், எந்த சமயத்துல என்ன மாதிரி எப்படி அந்த ஃபோர்ஸ உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. சயின்டிஃபிக்கா சோ விசாரிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து விசாரிச்சு தான் இது பண்ண வேண்டும். சோ இது வந்து இப்போ அடிப்பதற்கான உரிமை இல்ல. உண்மைய சொல்லலன்னா கூட சயின்டிஃபிக்கா தான் விசாரிக்கணும். அதாவது அ இன்வெஸ்டிகேட்டிவ் நிச்சயமா, ப்ரொசீஜர்ஸ்ன்னு சிலது இருக்கு. அத ஃபாலோ பண்ணி மட்டும் தான் விசாரிக்க முடியும். இல்லீங்களா? நிச்சயமா, அதாவது நிச்சயமா, சுருக்கமா சொன்னா அறிவை யூஸ் நிச்சயமா. பண்ணி விசாரிக்கணும். இவங்க வந்து ஃபோர்ஸ யூஸ் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. இப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது, இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு, போலீஸ் ஸ்டேஷன்லயே வெளியில கொண்டு போய் அஜித் குமார் அடிச்சாங்கன்றது வேற விஷயம். பட் ஆனா நெறைய கைதிகள போலீஸ் ஸ்டேஷன்லயே அவங்கள வந்து தூண்ல கட்டி போட்டோ, இல்ல கைய கால இழுத்து புடிச்சுக்கிட்டு, அவங்கள வந்து பெல்ட்டால அடிக்கிறது, லத்தியால அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு மன் கொஞ்சம் கூட அதாவது இன்ஹியூமன்னு சொல்லுவாங்களே, பர்பாரிக் அண்ட் இன்ஹியூமன் ஆக்டிவிட்டில ஈடுபடுறாங்களே, போலீஸுக்கு தெரியாதா? இந்த சட்டம் இருக்குன்றதே போலீஸ்க்கு தெரியாதா? இல்ல இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல பண்றாங்களா? சரியான உச்சநீதிமன்ற கைட்லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து தியரட்டிக்கலா இருக்குது. பிராக்டிகலா அவங்க உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கிறது. பொதுமக்கள் போய் அவங்க சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் நபர்கள் மீது புகார் அளிக்கலாம். எப்படிப்பட்ட புகார்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமை கமிஷன்ல போயிட்டு இவங்க வந்து இது என்னுடைய உரிமைய மீறுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார அளிக்கலாம். மிஸ்கண்டக்ட் அதாவது அவங்களுடைய எத்திக்ஸ் அண்ட் மிஸ்கண்டக்ட் நடத்தையில வந்து அவங்க நடத்தை விதிமுறைகள்னு இருக்குது. போலீஸ் நடத்தை விதிமுறைகள்னு இருக்குது. சோ இதெல்லாம் அவங்க மீறுறாங்க அப்படிங்கிற மாரி இப்போ கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். இப்ப அடிபட்டுறாங்க. அடிபட்டு உள்காயங்கள் ஏற்படுது, இல்ல வெளிக்காயங்கள் ஏற்படுது. அதுக்கு சம்பந்தமா இது மாதிரி நான் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு அந்த சூட் ஃபார் டேமேஜஸ் அப்படிங்கிற இதுல நம்ம வந்து கேஸ் அவங்க மேல போடலாம். இது மாரி பல வகையில அவங்க மேல வந்து புகார் அளிப்பதற்கான வழிமுறைகள் சட்டத்தில் உள்ளது. எஸ்ஐடி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு படைன்னு சொல்றாங்க. தனிப்படை.
அதற்கான ம். அவசியம் என்ன இருந்துச்சு? தனிப்படை எப்போல்லாம் அமைக்கலாம்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? ஒரு நகை தெஃப்ட் ம். கேஸ் அவன் ஹிஸ்டரி ஷீட்டர் கூட கிடையாது. அவன் தப்பிச்சு ஓடுற ஒரு என்ன சொல்றது ஹேபிச்சுவல் அஃபெண்டரும் கிடையாது. இப்படி ஒருத்தனை வந்து துன்புறுத்துறதுக்கு வந்து ஒரு தனிப்படை தேவையா? எதுக்கு தனிப்படை அமைச்சது ரைட்டா இந்த கேஸ்ல? அது மாரி ஒரு ஆர்டருக்கு தேவையும் கிடையாது. ஒரு சின்ன திருட்டு கேஸுக்கு அதுவும் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது, ஹிஸ்டரி சீட்டர் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எஃப்ஐஆரும் கிடையாதுங்கிற பட்சத்துல தனிப்படைங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே. இப்போ தனிப்படை முதல்ல அமைப்பதற்கு நீதிமன்றத்திலிருந்து ஆர்டர் வாங்கியிருக்கணும். அது வாங்கியிருக்காங்களாங்கிறது நம்ம கவனத்தில் சோ கொள்ள இப்போ வேண்டும். இப்போ நீதிமன்றத்துல எந்த ஆர்டரும் வாங்கல. அதுதான் உண்மை. ஏன்னா ஜட்ஜே வந்து அதுதான் சொல்றாரு. எந்த ஆர்டரும் இல்லாம நீ எப்படி ம். தனிப்படை அமைச்சீங்கன்னு தான் கேட்கிறாரு. A team of special team is in a police vehicle going to a particular place, picking up a person. Yes. 2 days kept surrounding area. Yes, yes. Beaten him. Yes. And finally he is declared dead. Therefore, at whose direction the special team acted? ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க. நான் ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு நடந்தது வீடியோவாவே வெளியில வந்திருக்கு. போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கு அதிகபட்ச ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த அப்படி அடிக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியோடைய சுப்பீரியர், அவருக்கு இமீடியட்டா சுப்பீரியரா இருக்கிற ஒரு ஆபீசர் வந்து இவரை என்ன பண்றாருன்னா பணி இட மாற்றம் பண்றாரு. அதாவது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவரை டிரான்ஸ்பர் பண்றாரு இந்த அடிச்ச போலீஸ் அதிகாரிய. அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்றது எந்த வகையில வந்து அவர் சட்டத்தை மீறினதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் எந்த வகையில ஆகும்? ஏன்னா அவர் வந்து கிளியரா ஒரு சட்டத்தை மீறி இருக்காரு. ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணிருக்காரு. ஒருத்தனை அடிக்க கூடாது. ஆனா ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்காரு. அப்படி அடிக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிய நீங்க உடனடியா டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவர் மேல ஒரு கேஸ் பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவரை உள்ள வச்சு கோர்ட்ல வச்சு இது ஒரு கேஸா நடத்துறதை விட்டுட்டு அவரை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றதுன்றது எந்த வகையில ஒரு பனிஷ்மெண்ட்? அவருக்கு மாசம் அவருக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துட்டு தான் இருக்க போகுது. நாளைக்கு காலையில மறுபடியும் அவர் வந்து யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வேலைக்கு போகத்தான் போறாரு. இந்த ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு பதிலா வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாரு. இது எப்படி ஒரு தண்டனை ஆகும்? இது ஏன் பிராக்டிஸ்ல இருக்கு இந்த கண்ட்ரில? இல்ல இந்த தண்டனை வந்து இது வந்து எகெயின் வந்து நடத்தை விதிமுறை மீறல்னு தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்டவங்களுக்கு உடனடியாக அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு உண்டான அந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு சட்டம் தெளிவா இருக்கு. உதாரணமாக சாத்தான்குளம் அந்த சம்பவத்திலேயே அடிக்கப்பட்ட அந்த இவங்க இப்பயுமே ஜெயில தான் இருக்காங்க. ட்ரையல் போயிட்டு இருக்கு. பெயிலுக்கு அப்ளை பண்ணாங்க. பெயில் கிடைக்கல. சோ அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். இதுக்கு வந்து தண்டனை உண்டு. பொதுமக்களுக்கு உள்ள விழிப்புணர்வு இல்லாத பட்சத்துல வந்து அப்படி இருக்காங்க. உயர் அதிகாரிகளுக்கு போய் இது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் மீறி இருக்காங்க. மனித உரிமை மீறல் இப்படி போட்டு காட்டுமிராண்டித்தனமா அடிச்சிருக்காங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி இது பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கோர்ட்டையே டைரக்டா போயிட்டு அணுகி ஒரு ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. ஓகே. இப்ப இந்த எஸ்ஐடியே வந்து ஒரு சரியான பெர்மிஷன் இல்லாம இவங்க இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த எஸ்ஐடி யார் இவங்க வந்தாங்களோ அதுல ஒரு அந்த 5 பேரோ போலீஸ்காரங்க யார் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து உடனடியா அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்கள வந்து இப்ப உள்ள வச்சிருக்கிறதா சொல்றாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு மேலிடத்துல இருந்து எங்கேருந்தோ ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தது யாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் இது வந்து ஜட்ஜே ஓப்பனா கோர்ட்லயே கேள்வி கேட்டும் கூட இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு ஓப்பனா வந்து கவர்மெண்ட் அதை வந்து ரிவீல் பண்ணல. அதாவது இந்த 6 பேரோட போட்டோ வந்து தெளிவா போட்டுட்டாங்க. இந்த 6 பேர் தான் தப்பு பண்ணதுன்னு சொல்லி அவங்கள உள்ள அனுப்பிச்சாச்சு. ஆனா இந்த 6 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஆபீசர் யாரு அப்படிங்கிற அந்த ஆபீசரை வந்து ஏன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமலே வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணாம வச்சிருக்கும்போது பொதுமக்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஆவல் இருக்கும்போது என்ன சொல்றது இதுக்கு ஒரு ரெட் பெட்டிஷனோ இல்ல ஆர்டிஐ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அந்த பாதிக்கப்பட்டவரோட குடும்பத்துல உள்ளவங்க அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிஐ போட்டு யார் இந்த ஆர்டரை வந்து இந்த எஸ்ஐடிக்கு கொடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியணும், பொதுமக்களுக்கு தெரியணும்.
ஏன்னா பொதுமக்கள் நியமிச்ச பப்ளிக் சர்வன்ஸ் தான் இந்த போலீஸ்ங்கிறவங்க. தே ஆர் நாட் அபவ் த லா, தே ஆர் நாட் அபவ் த பப்ளிக். பப்ளிக் சர்வன்ட்ஸ் பொதுமக்களால் நியமிக்கப்பட்டவங்க தான் அந்த போலீஸ் அதிகாரிகள். சோ இந்த பொதுமக்களுக்கு நீங்க அதாவது நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, இந்த தப்பு ஏன் செஞ்சீங்க, யார் சொல்லி செஞ்சீங்கன்னு எங்களுக்கு தெரியணும்னு பொதுமக்கள் டிமாண்ட் பண்ணும் பொழுது அதை சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கா? அப்படி சொல்லலைன்னா நிச்சயமா. ஆர்டிஐ போடுறதுக்கு அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த ஆக்ட்ல ஆர்டிஐ போட்டு இந்த இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு பொதுமக்களுக்கோ இல்ல அந்த பாதிக்கப்பட்டவரோட சொந்தக்காரங்களுக்கோ உரிமை இருக்கா? நிச்சயமா. பாதிக்கப்பட்ட சொந்தக்காரங்க வந்து ஆர்டிஐ மூலியமா அவங்க தகவல் கேட்கலாம். யார் மூலியமா என்னுடைய இது மாரி ஆயிருக்கு, எங்களுக்கு எதுவுமே குடுக்கல அப்படிங்கிற தகவல கேட்டு பெறக்கூடிய உரிமை அ பாதிக்கப்பட்ட நபரின் பெற்றோருக்கோ, இல்ல அவங்களுடைய உறவினர்களுக்கோ உண்டு. அது கொடுக்காத பட்சத்துல அந்த வந்து அவங்க அங்க இருந்து ஏதாவது ஒரு பதில் நிச்சயமா வரும். ஆர்டிஐ போடும்போது உங்களுக்கு ஒரு பதில் வரும். அந்த பதில் வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்காத பட்சத்துல நீங்க கோர்ட்டை அணுகி நீங்க அதுக்கு உண்டான தீர்வை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி இப்படி வயலேஷன்லாம் நடந்திருக்கு. இது என்னதுன்னு எந்த ஒரு எங்களுக்கு வந்து குற்றப்பத்திரிகை குடுக்கல, எஃப்ஐஆர் போடல, எங்களுக்கு உண்டான எந்த ஒரு தகவலுமே குடுக்கல, மெமோ ஆஃப் அரெஸ்ட் குடுக்கல, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் குடுக்கல. இது மாதிரியான வயலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 48 மணி நேரத்துக்குள்ளார மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இது பண்ணல. எனக்கு இது யார் காரணத்துக்காக, யாருடைய இது ஆர்டரின் பேர்ல வந்து என்னுடைய மகனோ, இல்ல என்னுடைய தம்பியோ, உறவினரோ அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னு எனக்கு தெரிந்துக்க வேண்டிய உரிமை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பதற்கான உரிமை ஆர்டிஐலயும் உள்ளது. ஒருவேளை ஆர்டிஐல இருந்து வரக்கூடிய பதில் திருப்திகரமாக இல்லை என்றால் கோர்ட்டை அணுகி, நீதிமன்றத்தை அணுகி பெற்றுக்கொள்றதுக்கு உரிமை உண்டு. அதே மாதிரி நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்காம எஃப்ஐஆர் போடாம கம்ப்ளைண்ட் கொடுக்க போன நம்மளையே தரக்குறவா பேசுறது இந்த மாதிரி விஷயங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. அரஞ்சனா வைத்திய காவலெல்லாம் வந்து உட்காந்து மயில கொடுக்க போன நீ நாயா அடி இடிய நடக்கிற போலீஸ் 3 பேர் போட்டு கொடுத்த மயில புடிங்க ஆடிட்டு போவ அவசரம் சொன்னா 3 பேர் எங்க போன நீ உட்கார வைக்காந்த எஃப்ஐஆர் வந்து போடக்கூடிய தகுதியுடைய குற்றங்களாக இருக்கும் பட்சத்துல அவங்க எஃப்ஐஆர் இமீடியட்டா போடணும்னு சொல்லிதான் சட்டம் சொல்லுது. ஒருவேளை போடாத பட்சத்துல நீங்க வந்து உயர் அதிகாரிக்கு, அதாவது எஸ்பி, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், சிட்டியா இருந்துச்சுன்னா கமிஷனர் இதுல போயிட்டு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க இந்த குற்றத்துக்காக நான் இன்னார் மேல வந்து நான் எஃப்ஐஆர் போடுறதுக்காக போனேன், அவங்க போடாம என்னை வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க, மறுப்புக்கான சரியான காரணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு உயர் அதிகாரிகிட்ட புகார் அளிக்கலாம். அங்கேயும் அவங்களுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்துல நீதிமன்றத்துல சிஎஃப்எஸ்சி 200க்கு கீழே போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் வாங்கலாம். நான் வந்து இந்த பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த குற்றத்துக்காக எஃப்ஐஆர் போட சொல்லி கேட்டேன், அவங்க கொடுக்கல, மறுத்துட்டாங்க. அந்த சமயத்துல நீதிமன்றமே முன் வந்து சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்ங்கிறதும் நிறைய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய கேஸ்க்கு வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ டிராபிக் போலீஸ், அதாவது ஒருத்தர் பைக்ல வராரு, ஹெல்மெட் போடாம வராரு, டிராபிக் போலீஸ் கையை காமிச்சா ஆப்வியஸ்லி அவங்க ஏன்னா அவங்க ஆபீஸ் ஸ்கூலு அங்க எங்கன்னு போயிட்டு இருப்பாங்க, ஒரு அவசரத்துல இவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதனால இவரை டாட்ஜ் பண்ணதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி டாட்ஜ் பண்ணும் பொழுது இந்த வண்டி நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அடுத்த சிக்னலுக்கு நீங்க தகவல் தெரிவிக்கலாம், இல்ல அந்த வண்டி மேல நீங்க ஒரு சலான் ரைஸ் பண்ணலாம், அதுக்கு ஃபைன் போடலாம், அதை பின்னாடி ஒரு வீட்டுக்கு போய் நீங்க அரெஸ்ட் கூட பண்ணலாம். ஆனா அதெல்லாம் செய்யாம அந்த மாதிரி டாட்ஜ் பண்ணி போறவங்கள வண்டியில இருந்து இழுத்து அவங்க கீழே விழுந்து ஒரு சில கேசஸ்ல இறந்து கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி கீழே இழுத்து போட்டு அவங்கள அடிக்கிறது, அவங்கள துன்புறுத்துறது, அவங்க வண்டியை நிறுத்தி அவங்க சாவியை எடுக்கிறது, அப்புறம் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை டிராபிக் போலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? இதுக்கு என்ன பண்ணணும் பப்ளிக்? இதை பாக்குற பப்ளிக் என்ன பண்ணணும்? இல்ல டிராபிக் போலீஸ்க்கு முதலாவதா அவங்களுக்கு வந்து சாவியை புடுங்குறதுக்கோ இல்ல ஆபாசமா பேசுவதற்கோ எந்த உரிமையுமே கிடையாது. அவங்களுடைய வேலை வந்து விதிமுறையை மீறும் போது அதுக்கு உண்டான ஃபைன் போடுறதுக்கு உண்டான அதிகாரங்கள் மட்டும்தான் உண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு. அதை மீறி அவங்களுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு ஈவன் டிராபிக் போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்றதுக்கான உரிமை கிடையவே கிடையாது. சட்டையை பிடிக்கிறாரு, இல்ல சாவியை பிடுங்கி வைக்கிறாரு, ஆபாசமா பேசுறாரு, அடிக்கிறாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணினா கோர்ட்டை அணுகி நீங்க வந்து ஆர்டர் வாங்கலாம். அவர் மேல வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும். பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக ஒருவேளை போலீஸ்காரங்க அந்த மாதிரி தப்பு பண்றத நீங்க பார்த்து அதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன் அந்த கம்ப்ளைண்ட் வாங்கலைன்னா நேரடியா கோர்ட்டுக்கு போய் இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணலாம் இல்லீங்களா? கோர்ட் அணுகலாம். அடுத்த ஸ்டெப் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இதெல்லாம் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல வருது.
இதுக்கு ரொம்ப பெட்டி அஃபென்ஸா ஒரு கேவலமான ஒரு சில விஷயங்களை போலீஸ்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிரிமினல் அஃபென்ஸ்குள்ள கொண்டு வர கூட முடியாது. இந்த கடைகளுக்கு போய் எஸ்பெஷலி இந்த டிஃபன் சாப்பிடுற கடைகளுக்கு போய் அங்க வந்து ஃப்ரீயா டிஃபன் வாங்கி சாப்பிடுறது, இந்த பூக்காரம்மா பழம் விற்கிறவங்க இவங்க கிட்ட ஃப்ரீயா பழம் பூ இதெல்லாம் வாங்குறது, இந்த பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருக்கிறவங்கள மிரட்டி அவங்க கிட்ட இந்த ஃப்ரீயா பொருட்கள் வாங்குறது, இது மாதிரி பண்றாங்க. சாப்பிட்டதுக்கு பணம் கேட்டதால ஆத்திரத்துல காவலர் ஒருத்தர் கடை உரிமையாளரை காலணியால தாக்க முயற்சி செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. இத வந்து தட்டி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பிளாட்ஃபார்ம்ல கடை போடுறதுக்கு ரைட் இருக்கா, எங்க பர்மிட் காமி, லைசன்ஸ் காமி, அதை காமி இதை காமின்றாங்க. அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் கடை போட்டிருந்தா கூட அதனால வந்து இவங்க போய் அங்க போய் ஃப்ரீயா சாப்பாடு வாங்கி சாப்பிடுறது, இது சரியான விஷயமா? எத்திக்கலி கரெக்டா? இது கார்ப்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். யோ மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. வியாபார நேரத்துல உசுர வாங்காது ஏட்டையா, 2 பேரும் ஓரமா நில்லுங்க. சரிங்க சாமி. இது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். இது போய் அவங்க போயிட்டு கேட்கும்போது அவங்க வந்து நாகரிகமான முறையில மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா வந்து இது அவங்களுடைய உடல் உழைப்பு. இவங்க போய் ஃப்ரீயா வந்து சாப்பிடுறதே வந்து ஒரு நடத்தை விதிமுறை செயல். அவங்க ஒரு யூனிஃபார்ம்ல போயிட்டு அது மாதிரி செய்யறதே வந்து நடத்தைக்கு மீறின எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இல்ல ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிற இது கேட்டகரியில வரும். அதனாலே அதை பேஸ் பண்ணி அவங்க மேல கேஸ் கொடுக்கலாம். பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருந்தா கூட அதற்கான உரிமை வந்து மாநகராட்சியோ ஊராட்சியோ இல்ல நகராட்சியோ, எந்த கிராமப்புறமா இருந்தா அந்த ஊராட்சி முனிசிபாலிட்டிக்கோ இல்ல கார்பரேஷனுக்கோ தான் இந்த ரைட் இருக்கு. ஆமா, நிச்சயமா முனிசிபாலிட்டியோ இல்ல கார்பரேஷனோ அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் அதை வந்து வெக்கேட் பண்றதுக்கான அதிகாரம் அவங்க கிட்ட தான் உண்டு. போலீஸ்க்கு உரிமை கிடையாது. இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே போலீஸ்காரங்க செஞ்சதுக்கான வீடியோஸ், ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருந்தாலும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், தெரிஞ்சிருந்தாலும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லா போலீஸ்காரங்களும் இப்படி இல்லை. ஒரு சில பேர் இப்படி இருக்கிறதுனால மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் வருது. அதை வந்து சினிமால இருந்து, பப்ளிக் ஃபாரம்ஸ்ல இருந்து, யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து போலீஸை பத்தி தவறா பேசி வந்து அசிங்கப்படுத்துறாங்களே தவிர, எல்லா டெஃபினெட்லி டிபார்ட்மெண்ட்ல எனக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எனக்கே தெரிஞ்ச நல்ல நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ரொம்ப ஹை ரேங்கிங் ஆஃபீஷியல்ஸ், ரொம்ப சுத்தமா ரொம்ப ரொம்ப டிக்னிட்டியோட வந்து அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் இப்படி இருக்கிறதுனால பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க. இனிமேல் அவங்களால பப்ளிக் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மீட்டிங் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இப்ப நீங்க நிறைய வேல்யூபிளா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சட்டத்துல எதுக்கெல்லாம் இடம் இருக்கு பப்ளிக்கை காப்பாத்துறது. ஏன்னா சட்டம்னு ஒண்ணு இருக்கிறதே பப்ளிக்கை காப்பாத்துறதுக்கு தான். ஒருத்தனை கொண்டு போய் உள்ள வச்சு அடிச்சு கொள்றதுக்காக இல்ல சட்டம்ங்கிறது, இல்லைங்களா? சோ பப்ளிக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக ஏற்றப்பட்டதுதான் இந்த சட்டங்கள் எல்லாமே. சோ அந்த சட்டம் வந்து ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கும்போது அவங்க வந்து வரைமுறைக்கு உட்பட்டுதான் பண்ணணும். அவங்க தன்னிச்சையாக சுயேச்சையாக எதுவும் பண்ணக்கூடாது. கரெக்ட். சோ அந்த மாதிரி ஒரு சில போலீஸ்காரங்களால கூட இந்த மாதிரி பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது. இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பப்ளிக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ் வேணும். போலீஸ் இந்த மாதிரி பண்ணா நான் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம், நான் பயந்துகிட்டு இன்னொரு உயிரை காவு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு அவேர்னஸும் கான்பிடன்ஸும் பப்ளிக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை அப்ரோச் பண்ணி இந்த மீட்டிங்க்கு கேட்டேன். ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க மேடம். தேங்க்யூ so much. Thank you so much. It's my pleasure. Thank you. Thank you, ma'am. Thank you so much. அண்ட் பொதுமக்களும் இந்த மாதிரி அட்ராசிட்டிஸை பார்க்கும்போது தைரியமாக வீடியோ எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேரை எக்ஸ்போஸ் பண்ணாதான் அடுத்து இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடிய இன்னொரு 10 போலீஸ்காரங்களுக்கு பயம் வரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்குமே யாரோ ஒரு புண்ணியவான் எங்கேயோ மறைஞ்சிருந்து ஒரு வீடியோ எடுத்து அது வெளியில் விட்டு எக்ஸ்போஸ் பண்ணினதுனால தான் இந்த இஷ்யூ இவ்வளோ பெருசாச்சு. இல்லைன்னா வழக்கம் போல் எல்லா கஸ்டோடியல் டெத்ஸ்லையும் நடக்கிற மாதிரி அஜித்குமாரும் வழக்கம் போல் பாத்ரூமில் வழுக்கி விழுந்திருப்பார், இல்லை தப்பிச்சு ஓடிருப்பார். தப்பிச்சு ஓடும்போது அவருக்கு வலிப்பு வந்திருக்கும், வெங்காயம் வந்திருக்கும், வெள்ளரிக்காய் வந்திருக்கும், எதையாவது சொல்லி கேஸை மூடிருப்பாங்க. எஸ் சார், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜே தன்னுடைய கோபத்தை ஓப்பனாக வெளிப்படுத்துறாரு தவறு செய்கிற போலீஸ்காரங்க மேலே. டெம்பிளுக்குள்ள நடந்திருக்கு, டெம்பிள் சிசிடிவியோ எடுத்ததாக போடல. பாருங்க, சீஸ்டு பை டெக்னிக்கல் விங் இதுல மகசர்ல ரெக்கார்ட் பண்ணல, இமிடியேட்டா ரெக்கார்ட் பண்ணல. இப்ப இதுதானே சார் நாளைக்கு ட்ரையல்ல பேசும். இதை வச்சு நீங்க அக்குட்டல் வாங்கி கொடுத்துருவீங்கல்ல, அந்த உயிர் போனது. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு போலீஸ்காரங்க மேலே என்ன மரியாதை இருக்கும், பயம் இருக்கும். பட் பயம் ரொம்ப நாள் நீடிக்காது, அது ஒரு நாள் கோபமாக மாறும். சமீப காலமாக தமிழ்நாட்டில் எத்தனை கஸ்டோடியல் டெத்ஸ். இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களா, தமிழ்நாட்டில் வெறும் 25 கஸ்டோடியல் டெத்ஸுக்கே இந்த கொதிக்கிறீங்க,
யூபியில் 500 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, யுகாண்டாவில் 5000 டெத் நடந்திருக்கு. யூபியில் எவ்வளோ நடக்குது, மத்திய பிரதேஷில் எவ்வளோ நடக்குது, இது நமக்கு தேவையில்லைன்னா நாம் அங்கே இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். கஸ்டோடியல் டெத்துங்கிறது தமிழ்நாட்டில் ஒன்று கூட நடக்கக்கூடாது. இவ்வளவு நடந்துருச்சு, இனிமேல் இதுக்கப்புறம் ஒன்று கூட நடக்கக்கூடாது. இது மட்டும்தான் நம்ம நோக்கமாக இருக்கணும். இனிமேலும் இது சரி செய்யப்படலைன்னா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர், அவங்களுக்கு உத்தரவு போடுற ஒரு சில மேல் அதிகாரிகள், எஸ்பெஷலி வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே அல்லாத வேறு டிபார்ட்மெண்ட்ஸில், ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க, வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இவங்களை எல்லாம் இதுக்கு மேலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலைன்னா